டைமில் போய் நிற்கிறதுல ஒழுக்கம் எல்லாம் இன்றைக்கி நமக்கு தேவ சித்தம். அப்போ தான் நீ வெட்கப்பட முடியாது. எங்கேயும் நீ எந்த காரியமும் செய்ய மாட்டேன், ஆனால் நீ வெட்கப்பட மாட்டேன்னா அங்கே வாரிலடி தான் வந்துட்டு வரணும். தேவ சித்தத்தில் இருக்கிறவன் ஒழுக்கமுள்ளவனாக இருக்கணுமா. தண்ணி அடிக்கக்கூடாது. கமிட்டி பணத்தை எடுத்துகிட்டு தண்ணி அடிக்கானுவோம். எப்படிலாம் இருக்கான் பாருங்கண்ணே. நேற்று எனக்கு ஒருத்தன் சொல்கிறான், ஐயா கிறிஸ்மஸுக்கு பணம் வாங்கிட்டானோ ஐயா, சாப்பாட்டுக்கு 26,000 ரூபா ரமணாஸில் வாங்கி கணக்கெல்லாம் முடிச்சாச்சு. ஆனால் கடைக்காரனுக்கு 24,000 ரூபா பாக்கி வச்சுருக்கான். எப்படி இது ஒழுக்கமா? அவன் இன்னும் 1 வருஷம் ஆக போகுது. அடுத்து இன்னும் ஒரு 3 மாதம் ஆகிட்டுனா என்ன ஆகிட்டு 4,000 ரூபா கொடுக்கல. அப்போ நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிடணும், தேவ சித்தத்தில் நடக்கிறவர்கள் முதல்ல உங்களுக்குள்ளே என்ன வரணும்? ஒரு ஒழுக்கம் வரணும். சபைக்குள்ளே வந்தோடனே எல்லா செல்லுமே என்ன ஆயிடணும்? சைலண்ட் மூடில் வந்துடணும். அல்லேலூயா. நான் இன்னைக்கு எதுக்காக இதை எடுக்கேன் அப்படின்னா, தேவ சித்தத்தில் நடக்க விரும்ப நீங்கள் நினைத்தீர்கள் என்றால், வெட்கப்படாமல் வாழணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல ஒழுக்கம் மிக மிக அவசியம். நீ தொடர்ந்து ஒரு விஷயத்தை ஒழுங்காக செய்ய பழகணும். என்ன செய்யணும்? ஆமாம், ஒரு நாள் நல்லா செய்வார், 2வது நாள் ஏட்டிக்கு முடி செஞ்சேன்னா வாரிலடி தான் வாங்கணும். 50 டைம் மன்னிப்பு கேட்டுட்டு திரும்ப திரும்ப சாணியை ஊற்றினா விளங்குமா? பைபிளை வச்சுட்டு எங்கேயாயிலும் போய் ஆற்றுல தலைகீழ நின்று கர்த்தரை கேவலப்படுத்தாத. லாய்க்கு இல்லை. ஒரு நல்ல மாட்டுக்கு என்ன சொல்லுவாங்க ஐயா? இந்த வருஷத்தில் எத்தனை சூடு போட்டிருக்கேன். அப்போ மாட்டுக்கு கூட லாய்க்கு இல்லாத மனுஷனாக இருக்கான். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் மனம் திரும்ப வேண்டும். கத்தரையே பாடு, சர்க்கரையே வராது, ஆனால் சர்க்கரை திம்ப. கத்தரை பாடுவதுக்கு சர்க்கரை வராதுன்னா கத்தரை பாடுவதுக்கு ஒழுக்கம் வந்தால் தானே சர்க்கரை வராது. ஹாப்பியாக பாடு, பிபியே வராது. பிபி வராமல் இருக்கணும்னா சோத்தில் ஒழுங்காக சோத்தை நல்லா கரெக்டாக அந்தந்த வேலைக்கு ஒழுங்காக தின்னா தான் பிபி வராது. அல்லேலூயா. உண்மையா இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கிடணும். வியாதியெல்லாம் நீ எப்படி எடுத்து வைக்க? உன் வாயில் நாக்கை கட்ட முடியலை, உன் சிந்தையில் கட்ட முடியலை. அது என்ன தான் நடக்கும்? வியாதி வரும். அல்லேலூயா. அப்போ நல்லா புரிஞ்சுக்கிடணும். சித்தத்தில் இருந்து நீ வாழணும்னு நினச்சின்னா ஒழுக்கம் தேவை. என்ன தேவை? ஒழுக்கம் தேவை. ஒரே நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. ஒரு முறை தான் சொல்லி தருவாங்க அம்மா அப்பா, ஒரு முறை தான் சொல்லி கொடுப்பான் ஊழியக்காரன். அதையே உனக்கு சொல்ல செய்ய தெரியலைன்னா நீ எதுக்கு இருக்க? வெளியெல்லாம் போனான்னா காரி துப்பிடுவான். இங்கே ஊழியக்காரன் நிறைய பேர் ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு அட்டுழியம் பண்ணிட்டு அலைதான். பேர் தான் ஊழியம், செய்கிறது பூரா அட்டுழியம். ஒரு ஒழுங்கு கிடையாது. ஒழுங்கான முறையில் ஒழுங்கு செய்கிறவன் தான் சரியான ஊழியம், சரியான விசுவாசி, சரியான தேவ பிள்ளை. ஒழுக்கம் இல்லாத பிள்ளைலாம் தேவனுடைய ராஜ்யத்தில் ஆசீர்வாதத்தை பெற முடியாது. ஒழுக்கம் இல்லாத பிள்ளை 500 மார்க் எடுக்கணும்னா ஒழுங்காக படிக்கணும். உட்காந்து வீட்டில் தாய் தகப்பன் சொல்லதை கேட்கக்கூடாது. நீனா உட்காரணும், அவன் சொல்லக்கூடாது, அவள் சொல்லக்கூடாது. உட்காந்து படிக்கணும். வாடன் சொல்கிறதெல்லாம் கேட்காம நீ ஒழுங்காக உட்காந்து படிக்கணும். அல்லேலூயா. அப்போ நல்ல மாட்டுக்கு ஒரு மண்டையில் ஏறுதா? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. மண்டையில் ஏறுதா? உனக்கு மண்டையில் ஏறுதா? என்ன ஏறுது? நல்ல மாட்டுக்கு நல்ல மாடா இரி. அல்லேலூயா. அல்லேலூயா.